பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது அன்புள்ள தேவன். நாம் கவலையிலும் துக்கத்திலும் இருக்கும் பொழுது நம்மை ஆற்றி தேற்றுகிற தேவன். கண்ணீரின் பாதையில் நடக்கும் பொழுது கண்ணீரை துடைத்துவிட்டு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே என்று ஆற்றுகிற தேவன். இவ்வளவு அன்புள்ள தேவன் நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய வார்த்தைகளை உதாசீனப்படுத்தும் பொழுது நம் மீது கோபப்படுகிற பயங்கரமான தேவனுமாயிருக்கிறார். எப்படி ஒரு தாய் தந்தை அன்பிற்கு அன்பையும் கோபத்திற்கு கோபத்தையும் கண்டிப்பிற்கு கண்டிப்பையும் காட்டுகிறார்களோ அதுபோலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும். அவர் யூத ராஜசிங்கம். எனவே அவர் நேசிக்கிற தேவன் மட்டுமல்ல, நாம் தவறுகளை செய்தால் அவர் தண்டிக்கிற தேவன் என்று அவரை கண்டு பயப்படுகிற பிள்ளைகளாகவும் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்து சொல்கிறார், உபாகமம் 5:29, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளையெல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். சிறு வயதிலிருந்தே உங்கள் குழந்தைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அன்பான தேவன், நேசமான தேவன், அரவணைக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன் என்று மட்டுமல்லாது, நீ தவறு செய்யும் பொழுது உன்னை கண்டிக்கிற தேவன். அவருக்கு கீழ்ப்படியாமல் நீ இருக்கும் பொழுது அவர் உன்னை விட்டு விலகுவார். அவர் இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை குறித்தும் எச்சரித்து குழந்தைகளை வளர்த்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதங்களை மட்டுமே சொல்லி தருவதில்லை. உலக வாழ்க்கையில் குழந்தைகளை எப்படி நடத்த வேண்டும், நாம் எப்படி நடக்க வேண்டும் என்கிற எல்லா காரியங்களையும் கற்றுத்தருகிற தேவன்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.